இப்போ வட மாநிலங்களை பொறுத்தளவில் அந்த 7 மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றியில் 13 11 இடங்களில் இந்தியா கூட்டணி இருக்கிறது. இந்தியா கூட்டணி தன்னுடைய வலிமையை நிலைநிறுத்தியதாக நம்ம பார்க்குறோம். ஆட்சி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அணியினுடைய அந்த ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று சகோதரர் சொன்ன மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆட்சி கட்சியினுடைய அதிகார பணபலம் அதுவும் வெற்றியை தேடித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படியே நம்ம இங்கே வந்துடுவோம் அதிமுக விக்கிரவாண்டிக்கு. நான் முதல் சுற்றிலே சொன்ன மாதிரி இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்பது மிக மிக ஒரு மோசமான நடவடிக்கை அப்படின்னு தான் எல்லோருமே பார்க்கிறார்கள். அந்த பகுதியில் 68,000 வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியிலிருந்து விலகிச் செல்வது என்பது உண்மையிலேயே ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது தான் பார்வை. களத்தில் இறங்கி இருக்கணும். எந்த ஒரு தேர்தலானாலும் ஜனநாயக ரீதியில் நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்தில் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. இன்று பிரிந்து கிடந்தாலும் கூட ஒரு வலிமையான அரசியல் கட்சி. கடந்த 52 ஆண்டுகளில் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்குது. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திர அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்படுகிற மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவுக்கு ஒரு தொடர் வெற்றியை பெற்ற கட்சி அதிமுக. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்துமே ஒரு 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 52 ஆண்டுகளில் 30-31 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்த ஒரு அரசியல் கட்சி ஒரு இடைத்தேர்தலில் நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் மூலம் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது விலகி போனது என்பது உண்மையிலே எல்லோருக்குமே வருத்தம் தரக்கூடியது. அந்த வாக்காளர்கள் எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறது பல பேர் போகலை. நான் ஒரு 40-50 வயது கடந்து 1972 கட்சி தொடங்கின போது இருந்த உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக இருந்த ஒரு 50 வயது கடந்தவர்கள் அவங்களுக்கு ரெட்டலையை மாதிரி நாங்கள் ஓட்டு போட மாட்டவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்து 80-90களுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர்களுக்கு வேறு மாதிரியான சிந்தனை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலத்தில் இருந்தவங்க திமுக மீதான ஒரு மிக தீவிரமான ஒரு வன்மமான எதிர்ப்பு போக்கு இருக்கும். இப்போ அது மாறிடுச்சு. எனவே அவர்கள் பரவலா திமுகவுக்கு பாமகவுக்கு நாம் போட்டிருப்பாங்க. 8வது சுற்று முன்னணி நிலவரங்களையும் பார்க்கலாம். 8வது சுற்று அடிப்படையில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 51,567 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 19,812 வாக்குகளுடன் 2வது இடத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 4,187 வாக்குகள் பெற்று 3வது இடத்திலும் இருக்கிறார். 31,755 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார். 8வது சுற்று முன்னிலை விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நேரலை தொடரும்.